பாலியல் குற்றங்களுக்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகள் பேரணி நடத்துறாங்க. இந்த பேரணி நடத்துவதற்கான நோக்கங்கள் என்ன, அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத களத்தில் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. பிரைவேட்ல மதுக்கடைகளை திறந்து வச்சிருக்காங்களா, எத்தனையோ நியூஸ்களை நம்ம பாக்குறோம். கவர்மெண்டோட மதுக்கடையை மூடிட்டோம் நீங்க எங்களை கண் துடைப்பு மாதிரி செஞ்சுட்டு பிரைவேட்ல மதுக்கடைக்கு அனுமதி கொடுக்குறாங்க. எதுக்கு அந்த மாதிரி செய்யறாங்க? முற்றிலும் மதுக்கடையை உழைக்கணும், குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுது, குடிக்கவே கூடாதுன்னு சொல்லணும். அப்பதான் இந்த நாடு திருந்தும். அதான் இப்ப சொல்ல போன ஆட்சியோட மோசமா இப்ப இருக்கு. ரீசெண்டா ஒரு மாசத்துக்குள்ள எத்தனையோ கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு சிங்கப்பெண்ணுங்க? நீங்க கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை நீங்க சரியா கொடுத்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண்ணே தேவையில்லையே. ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு, ஒவ்வொரு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்குமே. அப்ப நீங்க அதை சரிப்படுத்தணுமே தவிர நீங்க சிங்கப்பெண்லாம் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. இதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்ப உங்களுடைய சட்டத்தை நீங்க என்ன செய்யணும்? வலுப்படுத்தணும். நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அந்த பெண்கள்கிட்டயே அவங்கள்ட்ட கேளுங்க. அந்த குழந்தை அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுங்க. அவங்களுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றுறது தான், அதுதான் சிறந்தது. நாங்கள் இப்போ அதில் எல்லாம் பாதுகாக்கணும். நம்மள்ட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலை. அது நடந்ததுன்னா நம்ம எப்படி ஒரு கோவப்பட்டு நம்ம சொல்லுவோமோ, கண்டிப்பாக அவருடைய பிறப்புறுப்பு அருங்கன்னு நம்ம சொல்ற கூட நம்ம ரெடியா இருக்கிறோம். அந்த மாதிரியான தண்டனைகளை கொடுங்கன்னு நம்ம சொல்றதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு கோவம் வரும். அதே மாதிரி அந்த பிள்ளைங்க கிட்டேயே நீங்க தண்டனையை கொடுக்கறதுக்கான உரிமையை கொடுக்கணும். அதுதான் என்னோட ஆசைலாம். சிங்கப்பெண்ணே அப்படின்னு பாட்டு பாடுறதுனாலயோ, ஒரு 10 பேரை ட்ரெஸ் மாத்தி விட்டு இவங்க எல்லாம் சிங்க பெண்கள் அப்படின்னு இறக்கி விடுறதுனாலயோ எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறதில்லை. தனி மனித ஒழுங்கு அதை கற்பிக்காத வரை, இஸ்லாம் சொல்ற மாதிரி தனி மனித ஒழுக்கை சிறுவன்ல இருந்து முதியவர் வரை ஒழுக்க கற்றுக் கொடுக்காத வரை சிங்க பெண் இல்ல டைனோசர் பெண் வந்தா கூட ஒண்ணுமே செய்ய முடியாது. கஷ்டம்தான். காம கொடிகள் அவங்க எல்லாம் சீரழிக்கிறாங்க. ஆனா சட்டம் அவங்களதான் பாதுகாப்பு கொடுக்குது. பொதுமக்களுக்கோ சிறுவர் சிறுமிகளுக்கோ பல்லுலாத கிளவியை கொடுக்க முடியுங்களா சார்? ஒரு லிஃப்ட்ல வேலை செய்யறவருக்கு வாட்ச்மேன் அங்க போயிட்டு வர பெண்ணை கூட்டு போய் லிஃப்ட் ரூம்லயே வச்சு அவன் கற்பழிக்கிறான் சார். இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தாங்க, அவனுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க, அவனை வெளியில விட்டுறாங்க. ஆனா அந்த குழந்தை படாம செத்து போய் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆழ்ந்துருக்கு சார். ஒரு கொலையை பெற்று வளர்க்குற கொடுத்தா தெரியாத குடும்பம் மாற்ற வேண்டும் சொல்லி படத்தை காட்டியே ஓட்டு வாங்கினாங்க. ஓட்டு வாங்கி படத்தில் நடித்த மாதிரியே நடிச்சுக்கிட்டு எதுவுமே ஒரு மாதம் ஆட்சிக்கு எதுவுமே செய்யலை. படத்தில் நடித்த மாதிரியே இப்போ நடிச்சுக்கிட்டு குற்றங்கள் தான் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அரபு நாட்டு சட்டங்கள் மாதிரி கொண்டு வந்தாதான் நாட்டை திருத்த முடியும். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டு அதே மாதிரி செய்யணும்ல. வாயை திறக்கிறாங்க. பொதுமக்களுக்கு பேட்டி கொடுக்குறாரா? உங்களுக்கு சேனல்களுக்கு எந்த சேனலுக்கு இது வரைக்கும் பேட்டி கொடுத்துருக்காரா? இல்ல. அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அரசியலுக்கு வரணும். மக்களுக்கு சேவை செய்யாம பல பெண்களை கூட்டிக்கிட்டு ஆடவும் பாடவும் அப்படி எதுக்கு நாட்டுக்கு ஆட்சி வரணும்? இப்போ ஒரு பெண்ணை பறி கொடுத்தவங்களுக்கு தான் அதுல இருக்க சூழ்நிலைய அந்த கஷ்டம் அவங்களுக்கு புரியும். அப்ப அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பெண்களை என் பிள்ளை எப்படி துடிச்சு செத்துச்சோ அதே மாதிரி அவனும் சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டத்தினுடைய ஒரு வலிமை தெரியும். கோர்ட்டு மூலமா போறாங்க, திரும்ப பெயில்ல வெளியே வந்துடுறாங்க, திரும்ப 10 வருஷம் கழிஞ்சு திரும்ப அதே செய்யறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது என்னன்னா அவங்க வெளியே வரக்கூடாது. ஒருத்தங்களுக்கு அந்த தண்டனையை பார்த்து பிறர் அந்த தவறை செய்யறதுக்கு என்ன சொல்லணும், அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படணும். அல்லாவுடைய தூதர் சொன்ன சட்டம் கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த பாலியல் தொல்லைகளை முற்றிலுமாக இந்த நாட்டில இருந்து அகற்ற முடியும். இது உண்மை. ஊர்லாம் தாண்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்ப இந்த பாலியல் தொல்லைகள்ங்கிறது அதிகமாயிடுச்சு. அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு ஸ்டார்ட் ஆன முதல்ல அங்கே காஷ்மீரில் ஸ்டார்ட் ஆகும் போதே சரியான அரசு சரியான நடவடிக்கை எடுத்து நல்ல ஒரு தண்டனையை கொடுத்துருந்தா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இதே மாதிரி நடந்திருக்காது. இதெல்லாம் கண்டுக்கிடாம அரசோடைய மெத்தனை போக்குனால தான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லா பக்கமும் அதுக்கு என்ன நம்ம ஒரு ஜாமீன் எடுத்துட்டு வெளியில வந்துடலாம்னு ஈஸியா அதுக்கு ஒரு போக்சோ சட்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதானா அது பேர் தாங்கி சட்டம் மாதிரி தான் இருக்கே தவிர அதனால அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கோ இல்லை பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிகளுக்கோ எந்த ஒரு நிவாரணம் மாதிரி அதுகளுக்கு அவங்க அந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனையை வாயால சொல்லவே முடியாது. அந்த வேதனையை அவங்களும் அனுபவிக்கணும், அவங்களுக்கும் அதே மாதிரியான தண்டனைகளை கொடுக்கணும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஒரு தண்டனையை நிறைவேற்றினாங்க. அந்த மாதிரியான ஒரு தண்டனையை கொடுக்கணும். இந்த ஒட்டகங்களை எடுத்துட்டு போனவங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு தண்டனையை. ஒட்டகங்களை வந்து நல்ல முறையில் எடுத்து கூட்டிட்டு போயிட்டு அவங்க அந்த மேய்ப்பாளர்களை கொன்னுட்டு அவங்க எடுத்துட்டு அபகரிச்சுட்டு போவாங்க. அந்த சட்டம் வந்து நிறைவேற்றினாங்க மதீனால இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள உயிரோட அங்கேயே அந்த பாலைவனத்திலே ஒரு தண்ணி இல்லாம ஒன்றும் இல்லாம சாப்பாடு இல்லாம அவங்கள அங்கனையே விட சொல்லி அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆண்களுக்கு வந்து தண்டனைகளை நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றினா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து ஒரே நிமிஷத்துல தூக்குல போடுறதுனாலயோ இல்லை நீங்க 10 வருஷம் 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கறதுனாலயோ இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க. ஒரு தண்டனைனா எப்படி இருக்கணும்னா கடுமையானதாக இருக்கணும். மக்கள் மத்தியில எல்லாருடைய மத்தியிலேயே அது காட்டப்படக்கூடியதாக இருக்கணும். இதை பத்தி நம்ம சொல்லக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக சொல்லிக்கிட்டே வராங்க வெளியில, எங்களுக்கு பாலியல் தொல்லைகள் இருக்குன்னு. இப்போ எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய வயசானவங்களை கூட விட மாட்டேங்கிறாங்க. அப்படி அந்த அளவுக்கு வந்து பாலியல் சீண்டல்கள் அதிகமானது காரணம். இன்னொன்று வந்து செல்போனும் ஒரு காரணம், டிவியும் ஒரு காரணம். இந்த திரைப்படங்கள்ல இந்த மாதிரியான ஆபாச காட்சிகள் இதெல்லாம் காட்டாம இருக்கணும். மக்கள் மத்தியில அன்றைய நாளையில எப்படி ஒழுக்கமான ஆண்களும் ஒழுக்கமான பெண்களும் இருந்தாங்களோ அதே மாதிரி உருவானா மட்டும்தான் இந்த மாதிரி பேரணிகள்லாம் நடத்த வேண்டிய தேவைகள்லாம் இருக்காது. ஏன்னா மதுவின் மூலமா தான் மனிதத்தன்மையை இழக்கிறாங்கல்ல. இப்போ வந்து மனிதத்தன்மை இருந்துச்சுன்னா அவங்க வந்து சுதந்திரம் இப்படி வந்து மிருகமா மாற மாட்டாங்க. முதல்ல மதுக்கடை எல்லாத்தையுமே மூட சொல்லுங்க. எல்லா போதை பழக்கங்களும் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ வந்து தண்டனைகள் தான் இதுக்கு வந்து நம்ம பரிகாரமா என்ன செய்யணும், இந்த மாதிரி நடக்கவே கூடாதுன்னா தண்டனைகள் கடுமையாகணும். ஹிஜாபு நாங்க எதுக்கு இந்த ஹிஜாபை பேணி நிக்கிறோம்னா எங்களை பாதுகாக்கிற கவச ஆடை. ஒரு போருக்கு போகும்போது ஒரு வந்து எந்த ஒரு பாதுகாப்பு இது இல்லாம நம்மளால போய் நிக்க முடியுமா? அப்போ வந்து எங்களுடைய பெண்களுக்கு இந்த கவச ஆடை எங்கள் மார்க்கம் கொடுத்துருக்கு. இதை போட்டால் நாங்கள் கண்ணியமாக காக்கப்படுறோம். ஆனால் இப்போ வந்து கொடுக்க ட்ரெஸ்ஸில் கூட ஷால் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு சாதாரண பெண்கள் வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க, எங்களுக்கு வந்து சுதந்திரமாக நாங்கள் இருக்கோம், ஆடை வந்து எங்களுக்கு சுதந்திரன்றாங்க. அப்போ பெண்களும் என்ன பண்ணணும், தன்னோட ஆடைகளை கவனமாக அணியக்கூடியவர்களாக இருக்கணும். ஆண்களும் வந்து போதை பழக்கத்துக்கு போகாமல் தன்னை காக்கக்கூடியவங்களா இருக்கணும். இது வந்து இஸ்லாமியர்கள் சொல்லப்பட்ட சட்டம். ஆனால் எல்லா மனிதர்களும் இப்படி இருந்தால் தான் இந்த குற்றங்கள் குறையும். அவர் வந்து சினிமாவில் வந்து ஹீரோயிசம் காட்டினாரு, ஆனால் ஆட்சிக்கு வந்து எந்த ஹீரோயிசமும் காட்டலை. வந்து இத்தனை நாளையில் அவரோட ஹீரோயிசத்தை நாங்கள் பார்க்கல. அப்போ மக்கள் நலன் கருதி அவங்க என்ன பண்ணணும், சினிமாவில் எதெல்லாம் காமிச்சாங்களோ, எந்த அளவுக்கு ரத்தம் சிந்தி மக்களை காப்பாத்துறேன்னு அவங்க வந்து பாடுபட்டாங்களோ அதை வந்து இயற்கையாக நேச்சுரலாக செய்ய சொல்லுங்க. அப்போதான் இந்த ஆட்சி வந்து கரெக்டானதாக இருக்கும். பில்கிஸ் பானு வழக்குலலாம் வந்து சில நாட்கள் வந்து சிறையில் வச்சுட்டு திருப்பி விட்டுருக்காங்களே, அந்த கும்பலை, அநியாயக்கார கும்பலை, படைத்த இறைவனுக்கு மட்டும் 5 மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி உங்க வீட்டில் உள்ள பெண்ணை, அது எந்த ஒரே இறைவனை வணங்குறவங்களா இருக்கட்டும், இல்லை இறைவனே இல்லைன்னு சொல்றவங்களா இருக்கட்டும், அவங்களோட வீட்டில் உள்ள ஒரு பெண்ணையோ அவங்களோட மனைவியோ அப்படி செஞ்சுட்டு சில நாட்கள் குற்றவாளிகளை வந்து ஜெயிலில் போட்டுட்டு திருப்பி விட்டாங்கன்னா லட்டு வச்சு கொண்டாடுவாங்களா பாதிக்கப்பட்டவங்க? அவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்திக்கணும். அதனாலதான் படைத்த இறைவன் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருந்தும் கூட, கருணையாளருக்கெல்லாம் கருணையாளன் இருந்தும் கூட, வழக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்தும் யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழிவாங்குதல் தான் சரியான தீர்வு, லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்க இறைவனை அஞ்சுறவங்களா இருந்தா அப்படின்னு சொல்றான். அப்போ எல்லாத்துக்குமே விட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் பதிலுக்கு பதில் பழி வாங்கல, அவங்களுக்கு தண்டனை குற்றத்தை நிறைவேற்றலன்னு சொன்னா கண்டிப்பா அது பெருகிட்டே தான் போகுன்றத நம்ம சமுதாயத்துல கண்கூடா பாக்குறோம். சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க, தகுதியுடையவங்க, அதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட கொலை செய்யப்பட்ட இறந்த நபருடைய தாயோ தகப்பனாரோ, அவங்களுக்கு உரிமையாளரா இருக்கவங்க, கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவரோ பெற்ற பிள்ளைகளோ மன்னித்து விட்டாலே தவிர மற்றபடி நீங்க பழி வாங்கி தான் தீரணும்ன்றது தான் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம். அதுதான் இஸ்லாமிய சட்டமாக இருக்கு. இதை மட்டும் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நாட்டுல குற்றங்கள் குறையும். இதை வந்து பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு முக்கியமா, ஒரு சின்ன குழந்தைங்களோ, ஒரு 2 வயசு குழந்தைன்னா கூட, 6 மாச குழந்தைன்னா கூட பக்கத்து வீட்டில் விட்டு போறது கூட பயமா இருக்கு. ஏன்னா யார் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால அதுக்கு முயற்சி பண்ணணும். எங்களுக்கு குழந்தைங்க ஒருத்தருக்கு தப்பு பண்ணோம்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா இன்னொருத்தர் அதை பயப்படுவாங்க. உடனே அன்னைக்கே தீர்ப்பு கொடுத்துடணும். போட்டுட்டு 2 மாசம் 3 மாசம்ன்றதெல்லாம் இல்லை, 1 வருஷம் அப்படிலாம் வேண்டாம். உடனே தீர்ப்பு கொடுக்கணும். அந்த சிங்க பெண்ணுங்க நாங்க தான், ஆனா இருந்தாலும் எங்க பாதுகாப்பு நாங்க தான் பாத்துக்கணும். அது தனியா போனா பாதுகாப்பு பண்ணி முடியுமா? இதே ஒரு 4 பேர் இருக்காங்க, ஒருத்தர் போக முடியும், அது பாதுகாப்பு இருக்கா இல்லையா? அந்த பயம் தட்டணும். ஐயோ பொம்பளை பசங்க போதுங்களா, அதுங்க தொடக்கூடாதுன்ற ஒரு பயம் வேணும். சிங்கப்பெண் பாதுகாப்பு படைங்கிறது அவங்களுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்கு. இந்த பாதுகாப்புன்றது ஏற்கனவே இருக்கிறதே இவங்க நல்லபடியாக செஞ்சாலே போதுமானது. புதுசா ஒரு பாதுகாப்புன்றது தேவையில்லாத ஒரு விஷயம் தான்.
சிங்கப்பெண் பாதுகாப்பு படையின் அந்த பெண்களுக்கு எனக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. சட்டம் வந்து மிக கடுமையாக ஆக்கப்பட்டாதான் இதுக்கு விடிவு கிடைக்கும். இதுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஒரு உயிரை கொலை பண்றது பெரிய கொலைவாதனால தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஏன்னா நடு ரோட்ல வச்சு இவங்களை வந்து எல்லாரும் மத்தியில வந்து அடிக்கணும். அடிச்சு மக்கள் மத்தியில் நிக்க வச்சு அடிச்சாதான் அவங்களுக்கு தெரியும். ஒருத்தன் தவறு செய்யும் கூட நான் அந்த தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு விலகி போவாங்க பயந்துக்கிட்டு. அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வரணும். அப்பதான் மக்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கும். அப்படின்னா அரபு நாட்டுல இருக்கக்கூடிய சட்டம் இங்க வரணும்ன்றாங்க. ஆனா இது இஸ்லாமிய மார்க்கத்துல இறைவன் போட்ட சட்டம். அதாவது திருடுனா கையை வெட்டணும், சரிங்களா? அதே மாதிரி கற்பழிச்சா அவனுக்கு கல்லடி தண்டனை உண்டு. இது இஸ்லாம் மார்க்கம் திருமறை குர்ஆன்ல பேசுது. அப்ப இதை செயல்படுத்தினா மட்டும்தான் இந்த வேதனையை அவங்களுக்கு 2 மடங்கா கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன செய்யும், வலிக்கும். எதிர்க்கு தரப்புல இருக்கவனுக்கு வலிக்கிற மாதிரி அவனுக்கு கொடுத்தாதான் அந்த வலி அதிகமா இருக்குமே தவிர இல்லைன்னா அவனுக்கு அந்த வலியாவே தெரியாது. இதை இந்த இது சட்டத்தை வந்து வலுப்படுத்தணும்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இப்ப எங்க திரும்பினாலும் எந்த நியூஸ் சேனலை திறந்தாலும் எப்போ போனை திறந்தாலும் வரக்கூடிய ஒரு மோசமான விஷயம், பார்க்கக்கூடிய மோசமான விஷயம் பாலியல் வன்கொடுமை. சின்ன பிள்ளை, வயதான ஆளு எல்லாருக்குமே பாலியல் வன்கொடுமை நடக்கப்படுது. அப்ப என்ன இதுக்கெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு அரசு இதுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போய் தொட்டா ஷாக் அடிக்கும் அப்படின்னு மனிதன் பயப்படுறாள். பெண்ணை தொட்டா தூக்கில போடுவா. ஒரு பெண்ணை போய் நம்ம தொட்டுட்டோம், அவளுக்கு ஏதாவது துன்புறுத்தல் கொடுத்துட்டோம்னா கடுமையான தண்டனை வரணும் அப்படின்னு மனிதனோட உள்ளத்துல புரிய வைக்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை ஏற்படுத்தணும். இஸ்லாம் வந்து கல்லறி தண்டனை கொடுக்க சொல்லுது, 100 சவுக்கடி கொடுக்க சொல்லுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தண்டிக்கப்படக்கூடிய எத்தனை தண்டனை இருந்தாலும் மக்களுடைய பார்வையில் அந்த தண்டனை வழங்கப்படும். ஒரு பாலியல் குற்றத்தை ஒருவர் செய்துவிட்டார் என்றால் மக்கள் முன்னிலையில் அவருக்குண்டான தண்டனை கொடுக்கப்படணும். அது தூக்கு தண்டனையா இருக்கட்டும். இவர் இப்படிதான் தூக்கு தண்டனையில் கொல்லப்பட்டார் என்பது தெரியும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை வழங்கப்படுகிறது என்கின்ற பயமும் ஒரு அந்த அது குறித்து அவங்களுக்கு கலைப்படக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? மரண தண்டனை சார். அது எப்படி சார் கொடுக்கணும் சார்? எல்லாத்துக்கும் தெரியும், சட்டம்லாம் பார்த்துருச்சு. இவன் தான் செய்தான்னு தெரியுது, சுருப்பாய் போச்சு. அவனை என்ன பண்ண, தூக்கு தான் போடணும். அவனை தூக்கு தான் சார் சரியான தண்டனை. அது தவிர வேற தண்டனையே கிடையாது சார். சார் இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் ஆட்சிக்கு வந்தாரு. ஆமா, அவருடைய ஆட்சியில் எப்படி சார் இருக்கு? இல்லை, அவர் ஆட்சிக்கு வந்தவங்க தான் சார் இப்போ இதில் ஒருத்தர் சிறுமியை கொலை பண்ணியிருக்குது. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? இது வரைக்கும் ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அவனை என்ன பண்ணாங்க? ஜெயிலில் போட்டு வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அவன் என்ன கொஞ்ச நாள் இருப்பான். சிங்க வந்திருக்குது, அதை வச்சு இனிமேல் பண்ணாதான் முடியும். அதாவது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கு சார். சட்டம் தான் சார் வெளியில் விட்டுருது அவங்கள. சட்டம் வந்து சரியான சட்டம் கிடையாது சார். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கடுமையான சட்டம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டம் கடுமையாக இருந்தாங்க சார். இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள், பெண்கள் மேலே அராஜகங்கள், மற்ற அராஜகங்கள்லாம் பண்ணுனாங்க சார். கைக்கு கை, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு சார். உயிருக்கு உயிர் எடுக்கிறது தான் சார் சட்டம். அந்த சட்டம் கண்டிப்பாக வந்தாதான் குற்றங்கள் வந்து குறையும். எப்ப தீர்வாரு? அவர் குடும்பத்தையே தீர்த்திருக்காரா? அவர் மனைவி அவர் ஒழுங்கா சேர்ந்து வாழ முடிச்சா? அவர் குடும்பத்தை ஒழுங்கா அதுக்கப்புறம் நாட்டில் வந்து அவர் அது வந்து மரண தண்டனை தான் இதுக்கு ஒரே தீர்வு. இதை மரணம், அதாவது பொண்ணோட கையை தொட்டானா மரணன்றது நிச்சயமானாதான் மக்களுடைய மனநிலை மாறும். இந்த மாதிரி தீய எண்ணம் கொண்டவங்களுடைய எண்ணங்கள் வந்து குறையுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. நம்ம படிக்கும் போதெல்லாம் நற்போதனைகள் சொல்லி நம்ம கிளாஸ் இருப்போம். எம்ஐ கிளாஸ்னு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒரு கிளாஸ் சப்ஜெக்டே இருந்து. ஆனால் இப்போ இந்த ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குதான்றதே தெரியல. அப்படி ஒரு குழந்தைகளுக்கு போதனைகள், நற்போதனைகள்னு சொல்லி நம்ம படிக்கும்போது இருந்தது. அப்படி இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ எல்லாம் என்னன்னா மோட்டிவேஷனு, சம்பாதிக்கிறதுக்கு வழி உண்டான படிப்பு தான் இருக்க தவிர நற்போதனைகள் சொல்லக்கூடிய படிப்பு இப்போ இருக்கிற கல்வி இதில் வந்து இல்லை. அதை வந்து மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு வந்து வலியுறுத்தி சொல்லணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுயமனித ஒழுக்கம்ன்றது முக்கியங்கிறது. சின்ன பிள்ளையிலேருந்து ஊட்டி வளர்த்தாதான் அது வந்து பிற்காலத்தில் வந்து அது நிலைத்து நிற்கும். பசுமரத்தாணி போலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு குழந்தைக்கு அந்த சின்ன பிள்ளைகளை விதைக்கிற விதை தான் அது இறக்குற வரைக்கும் அது கொண்டு சேர்க்கும். அதை தான் நம்ம வந்து முக்கியமாக வலியுறுத்தி சொல்லுவோம். ஒருத்தன் வந்து அந்த தவறான ஒரு ஈடுபாடு செய்யும் பொழுது அது அந்த மாதிரி அவனுக்கு என்ன வரும் பொழுது மரண தண்டனை, நம்மளுக்கு இது மூலமா மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சுனாலே அதை அவன் செய்ய மாட்டான். அந்த ஒரே ஒரு கான்செப்ட்னால தான் இந்த பேரணி நடத்தப்பட்டிருக்கு. ஏராளமான இடத்துக்கு காரணமே இப்படி ஒரு பெரிய தண்டனை நடத்தப்படணும். அப்போதான் வந்து மக்கள் வந்து இந்த தவறான செய்யறது பயப்படுவாங்க. அது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மற்ற இந்த மதுபானங்கள், கடைகள், அதெல்லாம் போதைப் பொருட்கள், அதெல்லாம் ஒரு காரணமா இருந்தாலும்
முக்கியமான காரணம் இந்த தண்டனை வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படுத்துறது தான். இந்த பேரணி வந்துட்டு நான் எப்போவுமே வீட்டுக்கு வெளியெல்லாம் ஜாலியாக போய் விளையாடுவேன். ஆனால் இப்போலாம் கடைக்கு கூட எங்கள் அம்மா போக விட மாட்டேக்காங்க. நிறைய இந்த கஞ்சா அதெல்லாம் இருக்குது, போதைப் பொருட்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால வெளில போகவே ரொம்ப பயமாக இருக்குது. இந்த கடைக்கு போகிறதுக்கு கூட ரொம்ப பயமாக இருக்குது. ஸ்கூலுக்கு காலையில் போக ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாமே வெளியே வாசல் கூட போக விட மாட்டாங்க அம்மா. கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுக்கலாம். தூக்கு தண்டனை, ஜெயில் தண்டனை, சாவு வரைக்கும் கொடுக்கலாம். நாங்கள் ஃப்ரீடமாக விளையாடுறதுக்கு வந்துட்டு இந்த தண்டனைகள் வந்துட்டு அதிகமானா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறைய என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப தாவேக்கா விசில்னு வச்சுருந்தாங்க. அப்போ நான் சொன்ன சஜஷன் என்னென்னா, ஏன் வைக்கிறீங்க, எதனால் இந்த ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்கன்னு நான் கேட்பேன். கேட்டதுக்கு என்ன சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னா, இல்லை இதில் வந்து பெண்கள் பாதுகாப்பு, நம்மளுடைய இஸ்லாமிய மக்களே எங்கள் பெண்கள் பாதுகாப்பு வேணும், சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கற்பழிக்கிறாங்க திமுக ஆட்சியில், அதனால தான் நாங்கள் வந்து தாவேக்காவை தேர்ந்தெடுக்கிறோம், பெண்களுக்கு இப்படி தான் சொல்லி தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தோன்னா அது நிறுத்தலை. அவங்ககிட்ட நான் சொல்லவும் செஞ்சேன், இது வந்து எந்த ஆட்சி வந்தாலும் நிறுத்த முடியாதுப்பா, அவங்கவுங்களுக்கு ஒரு சுய ஒழுக்கம் வேணும், இறைவனுடைய அச்சம் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த குற்றங்கள் நடக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கான ஒரே தீர்வு இஸ்லாம் சட்டம் மட்டும்தான். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தண்டனையை வலுவாக்கணும்னா ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தர் செய்ய மாட்டான், அதனால இந்த தண்டனையை வலுவாக்குறது சிறந்தது. சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இருக்காது இல்லைன்னு தான் இல்லை, அதுக்கே நம்ம வந்து டவுட்டு தான். சரிங்களா, அவங்கவுங்க நம்மளை தான் பாதுகாத்துக்கணும். சிங்கப்பெண்ணை அவங்களே பாதுகாத்துக்கணும். அப்படிதான் இருக்கு. அவங்களே பாதுகாக்க கஷ்டப்படும் போது அவங்க வந்து நம்மளே எப்படி பாதுகாப்பாங்க? அதனால இந்த சிங்கப்பெண் திட்டம்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. எங்களுக்கு தேவை வந்து சட்டத்தை கடுமையாக்குனா அடுத்தடுத்து வர்றவன் அதை பயப்படுவான், அதை செய்ய மாட்டான். நீங்கள் இன்னும் அவனுக்கு ஜெயிலில் சோத்தை போட்டு அவனுக்கு ஊட்டி அவனை தெம்பு கொடுத்தா இன்னும் அடுத்தடுத்து வர்றவனுக்கு அந்த பயம் போயிடும். ஐயோ நம்ம ஒரு தப்பை பண்ணிட்டோப்பா, போய் ஓசியாக போய் சோறு திங்கலாம், அப்படி தான் நடப்பானே தவிர எவனுக்கும் ஒரு பயமே வராது. அதனால் சட்டங்கள் கடுமையாக்குனா அடுத்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கலாம். அப்போ ஆணும் பெண்ணுங்கிற பார்வை முதல்ல தாழ்த்துங்க. இந்த பார்வையை தாழ்த்தினா பாதி குற்றங்கள் குறைஞ்சிரும். அடுத்து வந்து எதுன்னா, ஆணை சரி பெண்ணை சரி உங்களுடைய ஆடைகள் வந்து முழுவதுமாக நீங்கள் போடுங்க. பிற ஆணை கவர்ற அளவுக்கு ஆடை போடாதீங்க. அடுத்து வந்து என்னன்னா வந்து உங்களுக்குள்ளே ஒரு சுய ஒழுக்கத்தை கொண்டு வாங்க. இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ உங்களை பார்வையில் நீங்கள் தாழ்த்துக்கொள்ளுங்க, அதுலேருந்து நிறைய குற்றங்கள்லேருந்து இங்கே விடுபடலாங்க இஸ்லாம் சொல்லுது. இப்போ நான் பொதுவாகவே கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, இந்த குற்றங்கள்ல இருந்தா வெளியில வரணும்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ அந்த சட்டத்தை நீங்க அமல்படுத்துங்க. ஒரு வாரம் நீங்க அமல்படுத்துங்க, இந்த தொல்லைகள் எங்கேயுமே இருக்காது இன்ஷா அல்லாஹ்.